ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். ஆத்மா எனும் அழகே மனமோகனம் தியானத்தின் போது மனம் தூய்மையை கண்டிடுதே. ஒளியாட்சியின் ராஜ்யமாகி உயிராய் வரும் ஜீவனிலே உடலானந்த ஆசைகள் அனைத்தையும் போக்கி ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் வார்க்கும் அழிவேதையும் அறியாண்டவனாக அமைதியில் வாழும் அதிசய ஞானம். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். நிலை மாறிடும் வேளையில் கூட நிஜமாகவே வாழ்ந்திடுமே. கலை பேரெழில் காட்டிடும் காட்சி அது தியானத்தின் மோனங்களே. விழியோரத்தில் நீர்த்துளி விளைத்திடும் பயனில் கோலங்கள் மாறிடும் ஜாலங்கள் கொடுக்கும் ஆசிகள் பெறுவோம். அமைதியில் துயில்வோம், நினைத்தே மகிழ்வோம், நெற்றியில் ஜொலிக்கும். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். ஆத்மா எனும் அழகே. அவருடைய சர்க்கார் முரளி. பாபா இன்னைக்கு தூய்மையாக்குபவர். பாபாவுடைய பணி தூய்மையாக்குறது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும் பாபா எனக்கு சொல்லுங்க. 18 அக்டோபர் சாராம்சம். இனிய குழந்தைகளே, இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருங்க. இதை உங்களுக்குள் தொடர்ந்தும் அறியுங்கள். நான் ஓர் ஆத்மா. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். உங்கள் உண்மையான அட்டவணையை எழுதுவதால் நீங்கள் தொடர்ந்தும் விவேகிகள் ஆகுவதுடன் பெரும் நன்மையையும் அனுபவம் செய்வீர்கள். இன்னைக்கு பாபா இந்த தூய்மையில முக்கியமாக இன்னைக்கு பாபா சொல்லி விவேகமற்ற இருக்கிறது விவேகமான. அதுல எப்படி விவேகம் ஆனவர்கள் ஆகிறது? ஆத்ம. நீங்கள் தொடர்ந்தும் விவேகிகள் ஆகுவதுடன் பெரும் நன்மையையும் அனுபவம் செய்வீர்கள். கேள்வி: இந்த எல்லையற்ற நாடகத்தை அறிந்துள்ள குழந்தைகள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நியதி என்ன? பல நியதிகள் இருக்கு நாடகத்துல. இன்னைக்கு பாபா சொல்றது என்ன? இந்த எல்லையற்ற நாடகத்தை அறிந்துள்ள குழந்தைகள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நியதி என்ன? பதில்: இது அழியாததொரு நாடகம் ஆகும். இதில் ஒவ்வொரு நடிகரும்
தனக்குரிய நேரத்தில் தனது பாகத்தை நடிப்பதற்கு வர வேண்டும். அமைதி தாமத்திலேயே நிலைத்திருக்க விரும்புவதாக எந்த ஒரு நடிகராவது கூறுவது நியதிக்கு முரணானதாகும். எல்லா மக்களும் கண்டிப்பாக இங்க நடிக்கிறதுக்கு வரணும். மினிமம் ஒரு பிறவியாவது எடுத்தே ஆகணும். அது நியதி. அவ்வாறாயின் அவர் ஒரு நடிகர் என அழைக்கப்பட மாட்டார். உங்களுக்கு இந்த எல்லையற்ற விடயங்களை எல்லையற்ற தந்தை மாத்திரமே கூறுகின்றனர். ஓம் சாந்தி. உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு இங்கு அமர்ந்திருங்கள். ஷரீர உணர்வை துறந்து அமர்ந்திருங்கள். உடனே ஆத்ம உணர்வு. எல்லையற்ற தந்தையே குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். விவேகமற்றவர்களுக்கே இவ்விடயங்கள் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டோம் என அவர் கூறும் பொழுது தந்தை எங்களுக்கு உண்மையே கூறுகின்றார் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். சும்மா ஜென்ரலா யாராவது வந்து சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த விவேகமற்றவர்கள் ஒத்துப்போமா நம்ம? பாபா நமக்கு டெய்லி சொல்றாரு, இப்படி இருந்தது இப்ப எப்படி ஆயிருக்கீங்க, இனி எப்படி ஆகணும். இந்த ஆத்மாவாகிய நான் அழியாதவரும் இஷரீரம் அழியக்கூடியதும் ஆகும். கஷ்ட விவேகம் பாபா நமக்கு புரிய வைக்கிறது. ஆத்மா நான் அழிவற்றவன், இந்த உடல் அழியக்கூடியது. நான் ஆத்மா உணர்வை துறந்து ஷரீர உணர்வில் சிக்கிவிட்டேன். ஆகவே நான் விகாரமற்றவர் ஆவேன். உடல் உணர்வு இருந்தால் விவேகமற்றிருக்கும். தந்தை கூறுகின்றார், ஷரீர உணர்விற்குள் வருவதால் குழந்தைகள் அனைவரும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையால் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் முழுமையாகவே விவேகிகள் ஆகுகின்றீர்கள். ஆத்ம போக போக ஆத்மா நம்ம விவேகிகள் ஆகிறோம். சிலர் இவ்வாறு ஆகுகின்றார்கள், வேறு சிலரோ இவ்வாறு ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றார். விவேகமற்றவர்கள் ஆகுவதற்கு உங்களுக்கு அரை கல்பம் எடுத்துள்ளது. இப்பொழுது இந்த இறுதி பிறவியில் நீங்கள் விவேகிகள் ஆக வேண்டும். அரை கல்பம் எடுத்தது விவேகமற்றவர்களாக. விவேகிகள் ஆகிறதுக்கு ஒரு பிறவி. அரை கல்பமாக நீங்கள் படிப்படியாக விவேகமற்றவர்கள் ஆகியதுடன் இப்பொழுது 100% விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நாடக திட்டத்திற்கேற்ப நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்களாகி தொடர்ந்தும் வீழ்ந்தீர்கள். சுபாவ சொல்றது, இப்பொழுது உங்களுக்கு புரிந்துணர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் தொடர்ந்தும் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். புரிந்துணர்வு கொடுக்கப்பட்டுள்ளது, பட் அந்த ஸ்திதியில நிலைத்திருக்கிறதுக்கு முயற்சி தேவை. ஏனெனில் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். நீங்கள் முழுமையாகவே தூய்மையானவராகவும் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவராகவும் 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவராகவும் இருந்தீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்நேரத்தில் நீங்கள் தெய்வீக குணங்கள் அற்றவர்களாக, தெய்வீக குணங்கள் எஞ்சி இராதவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்படி நிறைந்ததிலிருந்து முழுமையாக பாபா சொல்றது எதுவுமே இல்லாத சத்து பிரதான் இருந்து தமோ பிரதான்.
நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கருவாக குழந்தைகளாகிய நீங்கள் இந்த நாடகத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். இதை புரிந்து கொள்வதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு பல வருடங்கள் எடுத்துள்ளன. புரிஞ்சுக்கிறதுக்கே பரவாயில்ல. எவ்வாறாயினும் புதியவர்கள் மிகவும் விவேகிகள் ஆகுகின்றார்கள். இப்பெல்லாம் வரக்கூடியவங்க நிறைய எல்லாமே இருக்கு இல்லையா? வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய் சாப்பிடணும், அவ்வளவுதான். சுபாவம் சொல்றது ஏனையோரையும் அவ்வாறு ஆக்குவதற்கு அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றார். புதியவர் சிலர் முற்றிலும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் விவேகமற்றவர்களாக இருக்கின்றார். உங்களை விவேகிகள் ஆக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். மாயினால் நீங்கள் விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்த பொழுது விவேகிகளாக இருந்தோம். பின்னர் நாங்கள் பூஜிப்பவர்கள் ஆகியதால் விவேகமற்றவர்கள் ஆகினோம். பக்தி மார்க்கத்துல கீழே இறங்கி 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 பாபு சொல்றது விவேகமற்றவர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. உலகில் உள்ள எவருக்கும் இவ்விடயங்கள் தெரியாது. ராஜ்யத்தை ஆட்சி செய்த இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் மிகவும் விவேகிகளாக இருந்தார்கள். யாருக்கு தெரியும் உலகத்துல பக்தி மார்க்கம் மூலமாக நம்ம விவேகமற்றவர்கள் ஆகணும் என்று தெரியாது. லக்ஷ்மி நாராயணன் மிகவும் விவேகிகளாக இருந்தார். தந்தை கூறுகின்றார், அது உங்களுக்கு பொருந்துகிறது, உங்களுக்கும் அதுவே பொருந்துகின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய ஸ்டோரி இது. 84 பிறவிகளில் நம்மளுடைய கதை. இவ்விடயங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தையை தவிர எவராலும் அவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. தந்தையை அனைவரிலும் மேலானவர் என்பதையும் அனைவரிலும் அதி விவேகமானவர் என்பதையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்கின்றீர்கள். பாபாதான் அதி மேலானவர், அதி விவேகமானவர். அதனால நம்மளையும் அப்படியாக்குறார். அவரே ஞான கடலும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். இப்புகழ் அனைத்தும் ஒரே ஒருவருக்குரியதாகும். அதிமேன்மையான தந்தையை வந்து குழந்தாய் குழந்தாய் என கூறி உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். குழந்தாய் குழந்தாய்ன்னு சொல்லி அன்போட பாபா நமக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்ல. குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். இதற்கான மருந்து ஒன்று தந்தையிடம் மாத்திரமே உள்ளது. தூய்மையாகிறதுக்கு மருந்து சர்வரோக நிவாரணி என்னது? அவர் கூறுகின்றார், யோகத்தை கொண்டிருப்பதால் நீங்கள் எதற்கால 21 பிறவிகளுக்கு நோயிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிறீர்கள். உங்களுடைய நோய்கள் வேதனைகள் அனைத்து முடிவடைந்து நீங்கள் முக்தி தாமத்துக்கு செல்வீர்கள். அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணரிடம் ஒரே ஒரு மருந்து மாத்திரமே உள்ளது. அவர் வந்து ஆத்மாக்களுக்கு ஒரு ஊசியை மாத்திரமே போடுகின்றார். ஒருவர் ஒரு சட்ட நிபுணராகவும் அத்துடன் ஒரு பொருளாளராகவும் ஆகுவதற்கு கற்பார் என்று இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய ஒரு தொழில் உள்ளது. ரெண்டுமே ஆக மாட்டாங்க. ஒண்ணு இது இல்லைன்னா ஒண்ணாது. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்குரிய தொழில் உள்ளது. பாபாவுடைய தொழில் என்ன? தூய்மையாக்குற. தூய்மையற்றவரிலிருந்து எங்களை தூய்மையாக்குவதற்காக வாருங்கள் என நீங்கள் தந்தையை கூவி அழைத்தீர்கள். ஏனெனில் தூய்மையற்றவராக இருப்பதில் துன்பமே உள்ளது. அப்படி கூப்பிடலனாலும் இந்த துன்பத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு கூப்பிட்டோம். அதுக்கு அடிப்படை பாபா சொல்றது தூய்மை. மௌன தாமம், தூய
உலகம் என அழைக்கப்படுவதில்லை. ஸ்வர்க்கம் மாத்திரமே தூய உலகம் என அழைக்கப்படுகின்றது. மனிதர்கள் அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்புகின்றார்கள் என உங்களுக்கு வழங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஷரீரங்கள் இல்லாத இடத்திலேயே உண்மையான அமைதி இருக்கின்றது. அமைதி, சந்தோஷம், சாந்திதான் சுகதாமம் சொல்றது. அது அமைதி தாமம் என அழைக்கப்படுகின்றது. தாங்கள் அமைதி தாமத்திலேயே நிலைத்திருக்க விரும்புவதாக பலர் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் அது நியதி அல்ல. அது அவ்வாறு இருப்பின் அவர்கள் நடிகர்கள் என அழைக்கப்பட மாட்டார்கள். உலகத்துல முக்கியமா சன்னியாசிகள், குருமார்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முயற்சி அதுதான் மோக்ஷம். மற்றவங்களும் உலகத்துல ஜென்ரலா இருக்கிறவங்க சில பேர் சொல்றது அதுதான். இந்த இறப்பு பிறப்பு சக்கரத்துல இருந்து விடுபடுறது தான் ஒரு எய்ம் அப்படின்னு. மோக்ஷம் பாபா சொல்றது அப்படி அங்கேயே இருந்திருக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். ஒரு நடிகர் தனது பாகத்தை நடிக்க வேண்டிய நேரத்தின் பொழுதே அவர் மேடைக்கு வருவார். எல்லையற்ற தந்தை மாத்திரமே இந்த எல்லையற்ற விடயங்களை வழங்கப்படுகின்றார். விவேகிகள் நம்மள ஆக்குறாருன்னு பாபா சொன்னார். ஃபர்ஸ்ட் ஞானம். ஞானத்தோடைய அடிப்படையில தான் அது பயிற்சி செஞ்சு அதை கிரகிச்சு நம்ம விவேகிகள் ஆகிறோம். அவர் ஞான கடல் எனவும் அழைக்கப்படுகின்றார். அவரை அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். ஞானம், யோகத்துக்காக ஞானம், ஞான கடல். தத்துவங்களால் அனைவரையும் தூய்மையாக்க முடியாது. நீர் போன்றன தத்துவங்களாகும். பிரம்ம தத்துவத்தையும் கடவுள் அப்படின்னு சொல்றது. தண்ணீர் கங்கை தான் தூய்மையாக்குதுன்னு சொல்றது. தத்துவம் எப்படி தூய்மையாக்க முடியும்? பாபா இல்லைன்னு சொல்ற. நீர் போன்றன தத்துவங்களாகும். ஆகவே அவற்றால் எவ்வாறு சத்கதியை அருள முடியும்? ஆத்மாக்களே ஒரு பாகத்தை நடிக்கின்றார்கள். ஆத்மாக்களே ஹட யோகத்தின் பாகத்தை நடிக்கின்றார்கள். விவேகிகள் மாத்திரமே இவ்விடயங்களை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் எவ்வாறு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகுகின்றார்கள் என்பதை மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான ஒரு வழியை உருவாக்குமாறு தந்தை உங்களுக்கு அதிக அளவில் விளங்கப்படுத்தியுள்ளார். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் புதிய உலகில் இருக்கின்றார்கள். பூஜிப்பவர்களோ பழைய உலகில் இருக்கின்றார்கள். தூய்மையானவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களும் தூய்மையற்றவர்கள் பூஜிப்பவர்களும் ஆவார். இங்கு அனைவரும் விகாரத்தின் ஊடாக பிறந்ததனால் தூய்மையற்றவர்கள் ஆவார். எல்லாருமே பூஜிப்பவர்கள் எல்லாருமே தூய்மையற்றவர்கள். அங்கு அவர்கள் மேன்மையானவர்கள் ஆவார். நினைவு கூறப்படுகின்றது, அவர்கள் முழுமையாகவே மேன்மையானவர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். நமக்கு முன்னாடி பாபா ஒரு குறிக்கோள் இது போல நம்ம ஆகணும். இதற்கு முயற்சி தேவை. முயற்சி இல்லாம முடியாது. பிரதான விடயம் நினைவு செய்வதாகும். நினைவில் நிலைத்திருப்பது சிரமமானது எனவும் நீங்கள் விரும்பிய அளவுக்கு உங்களால் நினைவில் நிலைத்திருக்க இயலாதுள்ளவு எனவும் நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். பாபா என்ன சொல்றாரு? நீங்கள் நேர்மையுடன் உங்கள் அட்டவணையை எழுதினால் அதிக அளவு நன்மையை அடைவீர்கள். சோ பாபா வழிமுறை சொல்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அட்டவணை எழுதுறீங்க அந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு மனாபவவின் ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் இதை புரிந்துணர்வுடன் கூறுகின்றீர்கள். மனாபவ அப்படின்றது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை. அப்ப நமக்கு அது புரியுது என்னன்னு அர்த்தம்.
தந்தை உங்களுக்கு அனைத்தினதும் மிக சரியான அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். சில குழந்தைகள் தந்தையிடம் பல்வேறு வினாக்களை வினவுகின்றார்கள். அவர்களுடைய இதயங்களை வெல்வதற்கு அவர் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார். எவ்வாறாயினும் பாபா தந்தை கூறுகின்றார், தூய்மையற்றதை தூய்மையாக்குவதே எனது பணி ஆகும். ஓகே, நீங்க எல்லாம் கேட்கலாம், பாபா பதில் சொல்றாரு. பட் ரியலி பாபா வந்திருக்கிறதுக்கு எதுக்கு? தூய்மையாக்குறது. இதனாலேயே நீங்கள் என்னை கூவி அழைத்தீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்த பொழுது உங்கள் ஷரீரங்களும் தூய்மையாக இருந்தன என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஆத்மாக்களும் ஷரீரங்களும் தூய்மையற்றவை ஆகிவிட்டன. 84 பிறவைகளின் கணக்கு உள்ளது. இப்பொழுது இவ்வுலகம் ஒரு முட்காடாகிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். முட்காட்டை பாபா பூந்தோட்டமாக்குறார். ஒரு பெரிய விஷயம். லக்ஷ்மியும் நாராயணனும் மலர்கள் ஆவார்கள். முட்கள் அவர்கள் முன்னிலையில் சென்று கூறுவார்கள், நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகளான ஏமாற்றக்காரர்கள் ஆகும். நேத்து முரளி பாபா எவ்வளோ தாரணை கூறும், துன்பத்தை கொடுக்காதீங்க, இவ்வளோ பாபா நேத்து சொல்றது ஞான ரத்னங்கள் தமிழ். சோ மலர்கள் எப்படி ஆகிறது, பூந்தோட்டத்தின் மலர்கள் எப்படி ஆகிறது, அதுக்கு தாரணை. சோ பாபா சொல்றது, காம விகாரமே மிக பெரிய முள்ளாகும். தந்தை கூறுகின்றார், இதை வென்று உலகை வெல்பவர்கள் ஆகுங்கள். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வர வேண்டும் எனவும் அவர் பாக்கிய ரதத்தில் பிரவேசிக்க வேண்டும் எனவும் மனிதர்கள் கூறுகின்றார். பகீரதன் சொல்லுவாங்க, அவகார்த்தம் இருக்கு பகீரதனோடது, பட் என்னன்னு தெரியும். பழைய உலகை மீண்டும் புதியதாக்குவதற்கு அவர் அதற்கு வர வேண்டும். புதிய உலகம் சதோ பிரதான் என அழைக்கப்படுகின்றது. பழைய உலகம் தமோ பிரதான் என அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது பழைய உலகமே உள்ளதால் தந்தை நிச்சயமாக வர வேண்டும். தந்தை படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். அவர் மிகவும் இலகுவாக குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். உங்களில் எவராவது உங்கள் கர்மத்திற்கான வேதனையை அனுபவிப்பீர்களாயின் அதனை அனுபவித்தே ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, அதற்காக பாபாவினால் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். அது யாராக இருக்கட்டும். கர்ம வேதனை சொன்னா அது எல்லாமே நம்ம தான் அனுபவிக்கணும். நீங்கள் என்னை கூவி அழைத்தீர்கள், பாபா எங்கள் ஆஸ்தியை எங்களுக்கு கொடுங்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் என்ன ஆஸ்தியை கூற விரும்புகின்றீர்கள்? முக்தியும் ஜீவன் முக்தியும் ஆகும். சரி, பாபா தூய்மையாக்குறதுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியா இருக்கணும். ரைட், பாதி கல்பம் எவ்வளவு நடந்திருக்கு. அதெல்லாம் கணக்கு தீக்கணும்னு சொன்னா, தூய்மை ஆகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதானே கர்மா தீத்தாகிறதுக்கு கணக்குகள் தீக்கணும், ஆத்மாக்குள்ள நிரப்பணும். அதுதான் பாபா சொல்லுது. ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறதுல என்ன இருக்கோ அது நம்ம அனுபவிக்கணும். தந்தையிடமிருந்து நீங்கள் என்ன ஆஸ்தியை கூற விரும்புகின்றீர்கள்? முக்தியும் ஜீவன் முக்தியும் ஆகும். ஞான கடலாகிய ஒரே ஒரு தந்தையை முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்பவர் ஆவார். இதனாலே அவர் ஞானத்தை அருள்பவர் என அழைக்கப்படுகின்றார். கடவுள் ஞானத்தை கொடுத்தார், ஆனால் அவர் அதை எப்பொழுது கொடுத்தார் என்றோ அல்லது யார் மூலம் அதை கொடுத்தார் என்றோ எவருக்கும் தெரியாது. பகவத்கீதையில அப்படி எழுந்துட்டது இந்த விஷயங்கள். பட் அது எப்போ நடந்தது, யார் கொடுத்தது அவங்களுக்கு தெரியாதுதான். அவர்கள் அனைத்தையும் ஒன்றாக கலந்து விட்டார்கள்.
அவர் யாருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பது எவருக்கும் தெரியாது. இப்பொழுது இங்கு இந்த பிரம்மா அமர்ந்திருக்கின்றார். அவர் நாராயணனாக இருந்தார் என்பதும், அவர் 84 பிறவிகளை எடுத்து விட்டார் என்பதும் அவருக்கு தெரியும். சிவபாபாவுக்கு. அவர் இப்பொழுது முதல் இலக்கமாக இருக்கின்றார். அவர் நமக்கு சொன்னதால நமக்கும் தெரியும். அவருடைய கண்கள் எவ்வாறு திறந்தன என்ற தன்னுடைய அனுபவத்தை பாபா புரிந்து கொள்கின்றார். உங்கள் கண்கள் திறந்து விட்டன என நீங்களும் கூறுகின்றீர்கள். 3வது கண் திறந்து விட்டது. நீங்கள் தந்தையினதும் முழு சக்கரத்தினதும் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள் என நீங்கள் கூறுகின்றீர்கள். இந்த 3வது கண் அப்படின்னு சொன்னா தெய்வீக புத்தி, தெய்வீக கண் பார்வை இல்லையா? இதுல நமக்கு முழு சக்கரத்தையும் தெரியுது, பாபா பத்தியும் தெரியுது. நான் எவ்வாறு இருப்பினும் எப்படி இருப்பினும் என்னும் புரிந்துணர்வு மூலம் என் கண்கள் திறந்தன. இனி நான் எப்படி இருந்தாலும் எவ்வாறு இருந்தாலும் பாபா கூறியது அது அத்தகையது ஒரு அற்புதமாகும். முதலில் நான் ஒரு ஆத்மா, ஆனால் நான் என்னை சரீரமாகவே கருதினேன். ஆத்மா கூறுகின்றார், சரீரத்தை விட்டு நீங்கி இன்னும் ஒன்றை எடுக்கின்றேன். அவ்வாறிருந்தும் நான் ஒரு ஆத்மா என்பதை மறந்து ஷரீர உணர்வுடையவர் ஆகினேன். ஒவ்வொரு டைமும் ஆத்மா நான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கிறது. சரி, அந்த டைம் தெரியும் தானே, அந்த உணர்வு இருக்கணும், நான் ஒரு ஆத்மா அப்படின்றது. ரைட், ஒரு உடல் விட்டு நீங்கி இன்னொரு உடலுக்கு போறோம். பட் போன உடனே என்ன வந்துடுதாங்க, திரும்பி ஷரீர உணர்வு. அவ்வாறு இருந்தும் நான் ஒரு ஆத்மா என்பதை மறந்து ஷரீர உணர்வுடையவர் ஆகினேன். முதலில் இங்கு அமர்ந்திருந்து உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுவதற்கு நான் உங்களுக்கு புரிந்துணர்வை கொடுக்கின்றேன். பாபா தொடர்ந்தும் இதை உங்களுக்குள் அறையுங்கள், நான் ஓர் ஆத்மா சொல்றது. தொடர்ந்தும் இதை உங்களுக்குள் அறையுங்கள். இன்னது ஒரே விஷயம்தான், நான் ஓர் ஆத்மா. உங்களை ஒரு ஆத்மாவாக கருதாததால் நீங்கள் தந்தையை மறக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதை உண்மையிலேயே நீங்கள் உணர்கின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இங்கு அமர்ந்திருந்து ஆத்ம உணர்வு ஸ்திதியில், இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது ஆத்ம உணர்வு ஸ்திதியில் அமர்ந்திருக்கு. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். நீங்கள் அரை கல்பமாக என்னை நினைவு செய்கின்றீர்கள். அவர்களின் முன்னிலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் ஊராமா என கூவி அழைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் யார் ஈஸ்வரர் என்பதோ அல்லது யார் ராமர் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. ஞான கடலும் தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் பரமாத்மாவாகிய திருமூர்த்தி பரம தந்தை சிவனே ஆவார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரின் பிறப்புகள் ஒன்றாகவே இடம்பெறுகின்றன. இது வெறுமனே சிவ ஜெயந்தி என்றல்லாது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி ஆகும். சிவனின் பிறந்த தினம் உள்ள பொழுது நிச்சயமாக அது பிரம்மாவின் பிறந்த தினமாகவும் உள்ளது. மக்கள் சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் பிரம்மா என்ன செய்தார்? லௌகீக தந்தையும் அப்பால் உள்ள தந்தையும் பின்னர் இந்த தனித்துவமான தந்தையும் இருக்கின்றார். லௌகீக, பரலோக, அலௌகிக. இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்களுக்கு புதிய உலகத்துக்கான புதிய ஞானம் கொடுக்கப்படுகின்றது. பின்னர் இது மறைந்துவிடும். படைப்பவராகிய தந்தையினதும் படைப்பினதும் ஞானம் இல்லாதவர்கள், அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அறியாமை என்னும் உறக்கத்தில் உறங்குகின்றார்கள். ஞானத்தின் மூலம் பகலும், பக்தியின் மூலம் இரவும் உள்ளது.
மக்கள் சிவராத்திரியின் அர்த்தத்தை சற்றேனும் அறியாதுள்ளார்கள். இதனாலேயே அவர்களுடைய பிறந்த தினத்துக்கான பொழுது விடுமுறை தினத்தையும் அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள். சொல்றது அனைவருடைய தீபத்தையும் ஏற்றுவதற்கு தந்தை வருகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தீபாவளி வருது, நீங்களா ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாள் இருக்கும். நீங்கள் தீபங்கள், மெழுகுவர்த்திகள் போன்ற அனைத்தையும் ஏற்றும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் என்பதை மக்கள் புரிந்து கொள்கின்றார். நீங்கள் தீபங்கள், மெழுகுவர்த்திகள் போன்ற அனைத்தையும் ஏற்றும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் என்பதை மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது புரிந்துணர்வுடன் அனைத்தையும் ஒளியேற்றுகின்றீர்கள். அம்மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. உங்கள் சொற்பொழிவுகளிலிருந்து அவர்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது ராவண ராஜ்யம் உலகம் முழுவதிலும் பரவியுள்ளது. இங்கு மக்கள் மிகவும் சந்தோஷமற்றிருக்கின்றார்கள். ராமர் திரும்பி வந்த நாளாகத்தானே தீபாவளி கொண்டாடுறது. மக்களுக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. இங்கு மக்கள் மிகவும் சந்தோஷமற்றிருக்கின்றார்கள். மந்திர சக்தி உடையவர்கள் ஏனையோரை பெரும் அளவுக்கு தொந்தரவு செய்கின்றார். தீய ஆத்மாக்களை பற்றிய ஆக்கங்கள் செய்தித்தாள்களில் உள்ளன. அவர்கள் பெரும் தொந்தரவை விளைவிக்கின்றார். பாபா கூறுகின்றார், அவற்றுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. தந்தை உங்களுக்கு அனைத்து விடயங்களையும் நேரடியாக கூறுகின்றார். பாபா நமக்கு எல்லாம் சொல்லிடுறார். ஏதாவது இருக்கா விஷயம் பாபா சொல்லாது. குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய துன்பம் அனைத்தும் அகற்றப்படும். நினைவு பாபா செய்யும் பொழுது துன்பம் அனைத்தும் அகற்றப்படும். அச்சா, நல்லது. இனிமையும் இனிமையான அன்புக்குரிய எப்போது துணை இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். நமஸ்தே பாபா. मीठे मीठे माता का याद किया वाणी पानी पाती தாரணைக்கான சாராம்சம். தந்தையை மிக சரியாக நினைவு செய்வதற்கும் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கும் முயற்சி செய்யுங்கள். தந்தையை மிக சரியாக நினைவு செய்வதற்கும் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் அட்டவணையை நேர்மையாக வைத்திருங்கள். இதை செய்வதால் பெருமளவு நன்மை இருக்கும். 2. காம விகாரமே பெரும் துன்பத்தை விளைவிக்கும். யோக சக்தி மூலம் அதை வெற்றி கொண்டு தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகுங்கள். வேறு எதனுடனும் உங்களுக்கு தொடர்பு இல்லை. ஆசீர்வாதம். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினால் இறை ஞானத்தை அத்தாட்சியாக கொடுப்பதன் மூலம் தர்ம யுத்தத்தில் வெற்றியடையவர் ஆகுவீர்களா. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினால் இறை ஞானத்தை அத்தாட்சியாக கொடுப்பதன் மூலம் தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைபவர் ஆகுவீர்களா. நீங்கள் இப்பொழுது தர்ம யுத்தம் என்ற மேடைக்கு செல்ல வேண்டும். மகாபாரத யுத்தத்தை அதுதான் சொல்றாங்க, தர்ம யுத்தம் சொல்லுவாங்க. சோ மீனிங் இப்ப என்ன சொல்றார் பாபா,
எப்படி நம்ம அதுல வெல்லலாம்? அந்த தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுவது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உள்ளது. ஏனெனில் இறை ஞானத்திற்கான அத்தாட்சி உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் தங்கியுள்ளது. இந்த ஞானமும் தெய்வீக குணங்களும் உங்கள் வடிவத்தில் நடைமுறையில் தெரியும். ஏனெனில் இக்காலத்தில் நீங்கள் எதனையும் கலந்துரையாடுவதனால் உங்கள் ரூபம் வெளிப்பட மாட்டார். பேசுறதுனால தென்படாது. ஆனால் உங்கள் தாரணையின் நடைமுறை வடிவத்தினால் ஒரு வினாடியில் உங்களால் ஒருவரை மௌனிக்க செய்ய முடியும். ஸ்லோகம். ஆத்மாவை பிரகாசிக்க செய்வதற்கு இறை நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையையும் முடித்து விடுங்கள். ஆத்மாவை பிரகாசிக்க செய்வதற்கு இறை நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் மனதில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையையும் முடித்து விடுங்கள். பிரச்சனைன்னு சொன்னாங்க இருள், பிரகாசம் இருக்கு. அவ்வியக்த சமிக்கை, இதுக்கப்புறம் அம்மாவுடைய வாசகங்களும் இருக்கு. யோகத்தினால் பயிற்சி செய்தலும் பரிசோதனை செய்தலும் என்ற ஆய்வு கூடத்தில் அமர்ந்தால் நீங்கள் ஒரே தந்தையின் ஆதாரத்தை அனுபவம் செய்வதுடன் மாயின் பல வகையான தடைகளிலிருந்தும் வெளியேறி விடுவீர்கள். தற்போது நீங்கள் ஞான கடலினதும் தெய்வீக குணங்களின் கடலினதும் சக்தி கடலினதும் அலைகளின் மேலேயே நடமாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதனூடாக நீங்கள் தற்காலிகமாகவே சக்தியூட்டப்படுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் கடலின் ஆழத்திற்கு செல்லும் போது நீங்கள் தனித்துவமான அனுபவங்களை கொண்டிருப்பதுடன் ரத்னங்களையும் அடைவீர்கள். ஒரு தற்காலிகமானதாக இருக்க. மாத்தேஸ்வரிஜியின் பெருமதி மிக்க மேன்மையான வாசகங்கள். யோகத்தின் ஊடாக மாத்திரமே ஒருவர் முக்திக்கான சக்தியை பெறுகின்றார். முதலில் ஒரு கருத்தை உங்கள் மனதில் நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். மனித உலகின் விதையானவர் கடவுளாக இருப்பதுடன் கடவுளிடமிருந்தே நாங்கள் ஞானத்தை பெறுகின்றோம். நாங்கள் பெறுகின்ற ஞானம் மனிதர்களுக்கு அவசியமாகும். சகல சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஞானத்தை பெறும் உரிமை உள்ளது. விதை, அதனால எல்லாருக்குமே இந்த ஞானத்துக்கு உரிமை இருக்கு. ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்களின் ஞானம் அவர்களுக்கே உரியதாக இருந்த போதிலும் சமய நூல்களும் அவர்களுக்கே உரியதாயினும் அவர்களின் அபிப்பிராயங்கள் அவர்களுக்கே உரியதாக இருப்பினும் அவர்களின் சம்ஸ்காரங்கள் அவர்களுக்கே உரியதாயினும் எது எவ்வாறாயினும் இந்த ஞானம் அனைவருக்கும் ஆனதாகும். அவர்களால் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதிருக்கலாம். அவர்களால் எங்கள் குலத்திற்குள் வர முடியாதிருப்பினும் அவருடன் யோகத்தை கொண்டிருப்பதன் மூலம் அவர்களால் நிச்சயமாக தூய்மையாக முடியும். ஏனெனில் அவரே அனைவரனதும் தந்தை ஆவார். பெரிய ரகசியம். அன்னைக்கு முன்னில பாபா சொன்னது, பாபா சொன்னது அம்மாவும் பாருங்க. அந்த டைம் யாருமே ஓகே. அப்புறம் ஜப்பானுக்கு போனது இந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி அம்மா இருந்த டைம் ஸோ ஹார்ட்லி என்ன டபுள் ஃபாரினர்ஸ் அந்த டைம். பட் ஆனாலும் இது எல்லாருக்கும் அப்படி அம்மா இவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க மனம் மூலமாக இல்லையா, முழு உலகத்துக்கும். தெளிவா இருக்கு இல்லையா. அவர்களால் நிச்சயமாக தூய்மையாக முடியும். ஏனெனில் அவரே அனைவரனதும் தந்தையாகும். இந்த தூய்மையை கொண்டு அவர்களால் தத்தமது பிரிவில் நிச்சயமாக ஒரு அந்தஸ்தை கூற முடியும். ஏனெனில் மனித ஆத்மாக்கள் அனைவரும் யோகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். பலரும் தமக்கு முக்தி வேண்டும் என விரும்புகின்றார்கள். ஆனால் இந்த யோகத்தை கொண்டிருப்பதனால் மாத்திரமே அவர்களால் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று முக்தியை பெறுவதற்கான சக்தியை பெற முடியும்.
இது எல்லா ஆத்மாக்களாலும் செய்யும். முடிவற்ற ஓதுதல் என்றால் அடுத்தது முடிவற்ற ஓதுதல் என்றால் சதா கடவுளை நினைவு செய்வதாகும். இல்லையா? அந்த சாண்ட் பண்ணுவாங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ராம 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 எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கு அதோடைய ஆக்சுவலி அது எதோடைய ஞாபகார்த்தம் அம்மா சொல்றது சதா கடவுளை நினைவு செய்வதா. ஒரு கூற்றுள்ளது, உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் முடிவற்ற ஓதலை தொடர்ந்தும் ஓதுங்கள். இதன் மிக சரியான அர்த்தம் என்ன? முடிவற்ற ஓதுதல் என நாங்கள் கூறும்போது அதன் உண்மையான அர்த்தம் எதுவுமே ஓதாமல் ஒவ்வொரு மூச்சிலும் சதா உங்கள் புத்தியினால் பரமாத்மாவை பரம தந்தையோடு யோகம் செய்வதாகும். தெளிவா சொல்றாங்க. கடவுளின் இந்த நினைவானது எப்பொழுதுமே ஒவ்வொரு மூச்சிலும் தொடர்ந்தும் இருப்பதாகும். சதா கடவுளின் இந்த நினைவே முடிவற்ற ஓதுதல் என அழைக்கப்படுகின்றது. அல்லது வார்த்தையினால் ஏதோ ஒன்றை ஓதிக்கொண்டிருக்க, அதாவது உங்கள் மனதில் மௌனமாக ராமா ராமா என தொடர்ந்தும் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருக்க முடியாது. தமது உதடுகளினால் தாம் ஓதுவதில்லை என்றும் தாம் அதனை இதயத்தில் ஓதுவதாகவும் அதுவே முடிவற்ற ஓதுதல் என்றும் மக்கள் நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இது சிந்திக்க வேண்டிய விடயமாகும். வார்த்தைகளும் முடிவற்ற ஓதலும் உள்ள இடத்தில் அதனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் மனதை ஒரு விக்கிரகத்தின் மீது ஒருமுகப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் எதனையுமே மீண்டும் மீண்டும் கூற வேண்டியதில்லை. ஏனெனில் அவர்களாலும் சதா உண்ணவோ பருகவோ முடியாது. எவ்வாறாயினும் நாங்கள் கொண்டிருக்கும் கடவுளின் நினைவானது எப்பொழுதும் தொடர்ந்தும் இருக்கக்கூடியது. எப்பவுமே ராமராம சொன்னா எப்படி சாப்பிடுவாங்க? எப்படி ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாங்க இல்லையா? சாப்பிடுற டைமாவது சொல்லாம இருக்கணும் தானே. ஆனா அதோட ஆக்சுவல் மீனிங் என்னது? அம்மா சொல்றது, நாங்கள் கொண்டிருக்கும் கடவுளின் நினைவானது எப்பொழுதும் தொடர்ந்தும் இருக்கக்கூடியது. ஏனெனில் இது மிக இலகுவானதாகும். உதாரணமாக, ஒரு குழந்தை தனது தந்தையை நினைவு செய்கின்றது. அந்த நேரத்தில் தந்தையின் படத்தை அக்குழந்தை தன் முன்னால் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அக்குழந்தை தனது எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்களில் தந்தையின் நினைவை, அதாவது அவரது தொழில், அவரது செயற்பாடுகள், அவரின் குணங்கள் போன்றவற்றையே கொண்டிருக்கின்றார். அதனை நினைவு செய்வதனால் குழந்தையின் செயல்களும் தொடர்ந்தும் அவ்வாறே ஆகுகின்றது. அப்பா போலயே ஆகும் இல்லையா? அதுவே தந்தையை மகன் காட்டுகின்றார் என்பதாகும். உள்ளுக்குள்ளார அது நான் இவருடைய குழந்தை அப்படின்னு பெருமையாக இருக்கும் பொழுது அதே போல எல்லாமே இருக்கும். உண்மையில் நாங்களும் எங்கள் இதயத்திலிருந்து ஏனை அனைவரது நினைவுகளையும் அகற்றி பரமாத்மா பரம தந்தையின் நினைவை மாத்திரமே கொண்டிருக்க வேண்டும். இதில் நடக்கும் பொழுதும், அமரும் பொழுதும், உண்ணும் பொழுதும், பருகும் பொழுதும் எங்களால் சதா நினைவில் தொடர்ந்தும் நிலைத்திருக்க முடியும். இந்த நினைவில் நிலைத்திருப்பதன் ஊடாகவே எங்களால் கர்மாதீத் ஆக முடியும். இந்த இயற்கையான நினைவே முடிவற்ற ஓதுதல் என்று அழைக்கப்படுகின்றது. தெளிவா யார் சொல்லுங்க? இன்னைக்கு இந்த 3 நாள் யோகா ஷோ நடந்துட்டு இருக்கு, தெரியுமா? தெரியும், அனௌன்ஸ் பண்ணது. மைண்ட் பாடி சோல் ஹோம் யோகா ஷோ அலெக்சாண்ட்ரா பேலஸ்ல எவ்ரி இயர் நடக்கும். 3 நாள். நேத்து ஆரம்பிச்சது, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் போயிட்டு இருக்குவாங்க. பாபாவுடைய நிறைய ஸ்டால்ஸ், கொஞ்சம் சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ பெருசு பெருசா நிறைய இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிடேஷனும் போகுவாங்க, கேம்ஸும் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனும் இருக்கு, திருஷ்டி யோகாவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
ஸோ ஆனா அதுக்கு டிக்கெட் இருக்கு. போகக்கூடியவங்க போகலாம். ஆல்சோ இன்னைக்கு சிவகுமாரி சிஸ்டர் வீட்டுல பர்த்டே இருக்கு. என் அடுத்த சண்டே தீபாவளி ப்ரோக்ராம், இங்க பப்ளிக் ப்ரோக்ராம், அதுவும் பெரிய இதுல பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிடிப்பாங்க, ஃபெசிலிட்டேட் பண்றது ஒரு பேனல், ஜெமினி பைனும் இருப்பாங்க, கேண்டில் லைட்டிங் இருக்கும், நிறைய விஷயங்கள், டான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி பவன் பாரதிய வித்யா பவன்ல இருந்து ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வராங்க, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் இருக்கும். இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணி, ஸோ அது அடுத்த சண்டே ஆத்ம உணர்வு. நல்லா இன்னைக்கு பாபா சர்வரோக நிவாரணிக்கு இன்ஜெக்ஷன் பாபான்னு சொல்றாரு. ஆத்ம உணர்வு இருந்து அப்பாவை நினைவு செய்யும். முக்கியமா பல விஷயங்கள் இன்னைக்கு பாபா விளங்கப்படுத்துறாரு. டிராமா பத்தி விளங்கப்படுத்துறாரு. எப்படி நம்ம தூய்மையற்றவர் ஆகணும், எப்படி தூய்மையானவர் ஆகிறது. பாபா சொல்றது செயல்கள் நம்ம செய்யும்போது நீங்க தூய்மை, என் உடலும் தூய்மையாக இருக்கா. இங்க அனுஷா சிஸ்டர் இருக்கிறது மார்கேட்ல, பட் அங்க பக்கத்துல ராம்ஸ்கேட்ல பாபாவுடைய சேவை ஆரம்பிக்கும். ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட. ஆக்சுவலி அங்க பார்க்க போனோம், அந்த ஹோல் ஆஃப் கென்ட்லயே சென்டர் இல்ல. பாபா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் முன்னாடி அந்த கேன்டர்பரி, அங்க கொஞ்சம் ரோச்செஸ்டர், ஜூலியஸ் பாய், நிக் பாய் லீட்ஸ்ல இருக்காங்க. முன்னாடி அங்க போய் பண்ணுவாங்க. பட் இவ்வளவு காலமா அங்க சென்டரே கிடையாது, இருந்து பண்ற மாதிரி இல்லை. 2-3 பிகேஸ் அந்த ஏரியால இருக்காங்க. ஆனா ரொம்ப பெரிய ஏரியா கென்ட். ஸோ அனுஷா சிஸ்டர் ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட அதை ஆரம்பிச்சிருக்கிறதாங்க. இங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு, ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ், ட்ரஸ்டிஸ் எல்லாம் கேட்டு மாதத்துல ஒரு வருவாங்க. டோக்கு ஒரு இடத்துல அவங்க ஹையர் பண்ணி ஒரு சர்ச்ல, போன தடவை ஒரு கம்யூனிட்டி ஹால், அதுக்கப்புறம் ஒரு சர்ச்ல வச்சிருக்காங்க. போன தடவை நாங்க போயிருந்தோம். ஸோ இந்த இன்னைக்கு பிரதர் நிக் போயிருக்காரு, லீட்ஸ்ல இருந்து போறாரு. ஸோ அதுக்காகவும் நம்ம டெஃபினெட்லி அவங்களுடைய எதிர்வலைகள் அனுப்பலாம். லாஸ்ட் டைம் புதுசா இவங்க லீஃப்லெட் போட்டதுனால லீஃப்லெட்டை பார்த்து வந்தாங்க 4-5 பேரு. ஜஸ்ட் அதை பார்த்து பாருங்க, அது பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மகுமாரிஸ்ன்னு யாருன்னு தெரியாது, அது கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கேட்டு என்ஜாய் பண்ணது. இது போல பாபா சொல்றாருல, இன்னைக்கு கூட சொன்னது எல்லாருக்கும் செய்தி போகணும். அது கண்டிப்பா அங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். டெஃபினெட்லி இன்னைக்கு முடியில இருந்து நிறைய பிராக்டிஸ் இல்லையா. பாபா நம்மள மலர்களாக்க வந்திருக்கு. தூய்மையாக்கி விவேகிகளாக்கி இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு பாபா பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக்கி ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்காரு பாபா. முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்க வந்திருக்காரு பாபா. பாபா ஞான கடல், தூய்மையாக்குபவர், சத்கதி அளிப்பவர். எல்லாருக்கும் அவங்களுக்கே ஒரே தனித்துவமான பணி இருக்கும். அது போல கடவுளுக்கும் ஒரு பணி இருக்கு. அந்த பணியை தான் பாபா செய்ய வந்திருக்காரு. நீங்க நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டா பாபா பதில் சொல்வாரு. பட் பாபாவுடைய மெயின் பணி உங்களை தூய்மையாக்குறது. சோ அதுக்காக பாபா இன்னைக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஆத்மா ஆத்மா ஆத்மான்ற அறியங்களை உட்கார வரைக்கும். பிகாஸ் ஆத்மா உணர்வுடையவர் ஆகும் பொழுதுதான் நம்ம விவேகிகள் ஆகலாம். அப்பொழுதுதான் நினைவும் இருக்கும். பாபாவை நினைவு செய்யும் பொழுது ஆத்மா நம்ம தூய்மையாகவும். பாபா இன்னைக்கு நிறைய பிரம்மா பாபா பத்தியும் சொன்னது இல்லையா. பிரம்மா பாபாவுடைய ரதம், ரதன், அது எவ்வளவு முக்கியமானது. பிரம்மா என்ன செஞ்சாரு, சிவபாபா என்ன செஞ்சாரு, பிரம்மா என்ன செஞ்சாரு. சோ அது பாபாவும் தன்னுடைய முயற்சி சொல்றாரு இல்லையா. பிரம்மா பாபாவும் எப்படி செய்யறாரு, அப்படி முயற்சி செய்யறாரு. சோ மன்மனா பாபா, பாபா எல்லாமே அர்த்தத்தோட நமக்கு புரிய வைக்கிற, அந்த அர்த்தத்தோட நம்ம எல்லாமே செய்யறோம். ஒரு தீபத்தை ஏற்றினா கூட பாபா என்ன சொல்றதும் அர்த்தத்தோட செய்வது. நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ விவேகிகள்னு சொன்னா எல்லாமே அர்த்தத்தோட செய்யக்கூடிய, எதுவுமே சும்மா
இப்படி சொல்லியிருக்க அதனால செய்யறோம், இப்படி இருக்கு அதனால செய்யறோம். எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் ஆத்ம உணர்வுல இருந்து அந்த என்லைட்டன் சோல் அப்படின்னு சொன்னா என்னது, ஒவ்வொரு விஷயமும் விழிப்புணர்வோட அர்த்தத்தோட செய்வது. இதுதான் விவேகிகள். சோ பாபா நமக்கு நம்மளுடைய ஸ்டோரி நமக்கே தெரியாது, நமக்கு ஒழுங்குபடுத்தி என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னு பாபா எனக்கு சொல்றார். இந்த தர்ம யுத்தத்துல என்ன காமிக்கணும், நடைமுறை வாழ்க்கையில காமிக்கணும். இப்போ கலந்துரையாடுதல் எல்லாம் யாருக்கும் இப்போ புரியாதுன்னு சொல்லிட்டார் பாபா. நடைமுறையில நம்ம காமிக்கும் பொழுதுதான் தர்ம யுத்தத்துல நம்ம வெல்லலாம். சோ அம்மாவுடைய ரெண்டுமே ரொம்ப அழகா இன்னைக்கு அம்மா இந்த ஞானம் விதையிலிருந்து வரக்கூடியது. அவங்க எவ்வளவு விஷயங்கள் சொன்னா, அவங்க சம்ஸ்காரங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க மற்ற இதுக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, அவங்க சத்தியகத்துக்கு வராம இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் அவங்களும் அப்பாவை நினைவு செஞ்சு தூய்மையாகி அவங்களுடைய பிரிவுல அவங்க உயர்ந்த அந்தஸ்து கூறலாம். ரொம்ப அழகா இன்னைக்கு அவ விளங்கப்படுத்துதுன்னா இன்னும் அம்மா இன்னும் தெளிவா விளங்கப்படுத்தினாங்க. இந்த ஓதுதல் அது எவ்வளவு அழகா சொன்னாங்க அம்மா இன்னைக்கு. ஒரு குழந்தைக்கு எப்பவுமே தந்தையுடைய நினைவு நேச்சுரலா இருக்கும். அந்த பெருமை இருக்கும். எப்பவுமே அப்பா போல இருக்கணும், அப்பா போல இருக்கணும், நடக்கணும், பேசணும், சிரிக்கணும், எல்லாமே அப்படித்தான் இருக்கும். சோ அது போல நம்ம சிவ பாபாவுடைய குழந்தைகள் எப்பவுமே அந்த நினைவு இருக்கும் பொழுது அதுதான் ஓதுதல், அழிவற்ற ஓதுதல், முடிவற்ற ஓதுதல் விளங்கப்படுத்தணும். அந்த நினைவுல பாபாக்கு அட்டவணை கொடுப்போம். இப்பதான் ப்ரோக்ரஸ் இருக்கும்னு சொன்ன பாபா. சாந்தி. இன்னைக்கு சாட்டர்டே மெடிடேஷன். ஒரு நிமிஷம் பாபா.